வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், பிசிக்ஸ் டாப்பர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கூலும் விதி. நமக்கு தெரியும் மின்னூட்டங்களோட SI யூனிட் தான் கூலும்னு சொல்லியிருக்கோம். இந்த மின்னூட்டங்களுக்கு இடையான நமக்கு தெரியும் நேர் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம்னு ரெண்டு வித மின்னூட்டங்கள் இருக்குன்னு தெரியும். சோ இந்த மின்னூட்டங்களுக்கு இடையே எப்படி விசை செயல்படுது அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம கூலும். வெளினா என்ன அர்த்தம்? ஏர் இல்லாத ஒரு எம்டி ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். ஃப்ரீ ஸ்பேஸ் அல்லது வேக்யூமை தான் நம்ம என்ன சொல்றோம்? வெற்றிட வெளின்னு சொல்றோம். சோ வெற்றிட வெளியில் நிலையாக உள்ள இரு புள்ளி மின் துகள்களுக்கு இடையே காணப்படும் விசை, ரெண்டு புள்ளி மின்னூட்டங்கள் அல்லது புள்ளி மின் துகள்களுக்கு இடையான விசையை பத்தி சொல்றதுதான் கூலும் விதி. இப்போ இந்த புள்ளி மின்னூட்டங்கள் அப்படின்னா என்ன? புள்ளி மின்னூட்டங்கள் அல்லது புள்ளி மின் துகள்கள் அப்படின்னா என்ன? உண்மையிலே இந்த புள்ளி மின் துகள்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஒரு கருத்தாக்கம் மட்டுமே. கருத்தாக்கம்னா என்ன சொல்றோம்? ஹைப்போதெட்டிக்கல் சார்ஜ், அதாவது புள்ளி மின்னூட்டம்லாம் கிடையாது. ஆனா எப்ப நம்ம இதை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ Q1ன்றது ஒரு புள்ளி மின்னூட்டம், Q2ங்கிறது ஒரு புள்ளி மின்னூட்டம்னு வச்சுக்குவோம். இப்ப இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையான தொலைவு Rன்னு வச்சுக்குவோம். ரெண்டையும், ஏன்னா இதுவும் நேர்மின் சுமையுடையது, இதுவும் நேர்மின் சுமையுடையது. இரண்டு மின்னூட்டங்கள் R தொலைவுல பிரிச்சு வைக்கப்படுது. இப்போ இந்த மின்னூட்டங்களுக்கு இடையான தொலைவு R, சரியா? இப்போ இது இந்த புள்ளி மின்னூட்டம் கோள வடிவில் இருக்குதா? அப்ப இந்த கோளத்துக்கு ஒரு ஆரம் இருக்குமா? சோ இந்த இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையான தொலைவு அதோட ஆரத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்ப இருக்கிற மின்னூட்டத்தை தான் நம்ம புள்ளி மின்துகள் அல்லது புள்ளி மின்னூட்டம்னு சொல்றோம். புள்ளி மின்னூட்டங்கிறது ஒரு கருத்தாக்கம் மட்டுமே. அதை நம்ம கால்குலேஷனுக்கு எளிய வகையில பயன்படுத்துறதுக்காண்டி தான் புள்ளி மின்னூட்டம்ன்ற கான்செப்டை கொண்டு வரும். ஆனா புள்ளி மின்னூட்டத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. எப்படின்னா, இரண்டு மின் துகள்களுக்கு இடையிலான தொலைவு அந்த ஒரு துகளுடைய ஆரத்தை விட அதிகமாக இருக்கும் பொழுது அந்த மின்னூட்டத்தை நம்ம புள்ளி மின்துகள் அல்லது புள்ளி மின்னூட்டம்னு சொல்றோம். இப்போ இந்த படத்தை பாருங்க. இதுல Q1ன்றது ஒரு புள்ளி மின்னூட்டம், Q2ன்றது ஒரு புள்ளி மின்னூட்டம். இரண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் R என்ற தொலைவுல வைக்கப்படுது. இப்போ இதுவும் நேர்மின் சுமையுடையது, இதுவும் நேர்மின் சுமையுடையது. உங்களுக்கு தெரியும் ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விலக்கும்னு தெரியும், சரியா? சோ இங்க ஒரு ஃபோர்ஸ் செயல்படுது. இப்போ இந்த ஃபோர்ஸ பத்தி தான் நம்ம கூலும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஃபோர்ஸ் பேரு, இந்த விசை பேரு தான் நிலைமின் விசைன்னு சொல்றோம். இந்த நிலைமின் விசையானது மின்னூட்டங்களின் பெருக்கற் பலனுக்கு நேர்த்தகவிலும், ஏன்னா ப்ரொபோர்ஷனல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் டூ சார்ஜஸ், மின்னூட்டங்களின் பெருக்கற் பலனுக்கு நேர்த்தகவிலும் தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். இதுதான் இந்த கூலும் விதி, சரியா? இதுதான் முதல் பாயிண்ட். அடுத்தது, இப்போ இது ரெண்டு நேர்மின் சுமையுடையதுனால ஒரு விலக்கு விசை செயல்படுதுன்னு சொல்லிட்டேன். அந்த விலக்கு விசையை நம்ம F21 சொல்றோம். F21 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, Q2ன்ற மின்துகள் மீது Q1 என்ற மின்துகள் செயல்படுத்தும் விசைதான் F21 சொல்றோம், சரியா? இது எந்த திசையில இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது இவற்றை இணைக்கும் கோட்டின் திசையிலே செயல்படும். இது Q1 Q2 இணைக்கிற கோடு இதுதானே, அப்ப இந்த கோட்டின் திசையிலே செயல்படும். எது? இந்த F21ன்ற விசை. இப்ப இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க. F21ங்கிற விசை இது என்னது? வெக்டர் அளவு. வெக்டர் அளவுனா இப்போது சிம்பல், இதை எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட, ஒரு மாறிலியை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அந்த மாறிலியை தான் நம்ம Kன்னு எடுத்துக்கிறோம். Kங்கிறது ஒரு மாறிலி. இப்போ Q1 Q2 by R² எழுதலாமா? Q1 Q2ங்கிறது மின்னூட்டங்களின் பெருக்கற்பலன், இது தொலைவின் இருமடி. இந்த K எப்படி வந்துச்சு? இந்த சிம்பலை நீக்கிறதுக்காண்டி ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்கிறோம், ஒரு மாறிலியை கொடுக்கிறோம், அதுதான் இது, சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த விசை F21ங்கிறது விசை, இது வெக்டர் அளவு. இதுக்கு நமக்கே தெரியும், வெக்டர்னா நமக்கு என்ன அர்த்தம்? எண் மதிப்பும் இருக்கணும், திசையும் இருக்கணும், அப்பதான் அதை நம்ம வெக்டர்னே சொல்லுவோம். இது வரைக்கும் இருக்கிறது நமக்கு எண் மதிப்பை மட்டும்தான் கொடுக்கும். அப்போ இதுக்கு திசை எங்க, இந்த வெக்டர் எந்த திசையில செயல்படுது அப்படின்னு பாக்குறப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, ஓரலகு வெக்டாரை குறிக்கிறோம். இந்த ஓரலகு R12ங்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்? ஓரலகு வெக்டர்.
அது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா Q1 இருந்து Q2 நோக்கி செயல்படுது இந்த மாதிரி. இது பேர் தான் என்னன்னு சொல்றோம், R12 வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சோ இந்த R12ன்றது எது, ஓரலகு வெக்டர். எதுக்காண்டி இதை நம்ம பயன்படுத்துறோம்னா, இது வரைக்கும் இருக்கிறது எண் மதிப்பை மட்டுமே தரும். இது வெக்டர் குவான்டிட்டி. அப்போ வெக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இந்த ஓரலகு வெக்டரின் திசை எப்படி இருக்கும்னா Q1 இருந்து Q2 நோக்கி செயல்படும். அதான் R12 இந்த மாதிரி ஆரோ போட்டு வச்சிருக்கேன். இது வரைக்கும் புரியுதா? இப்போ இந்த R12ங்கிறது யூனிட் வெக்டர். இதை எப்படி எழுதலாம்? உங்களுக்கு தெரியும், யூனிட் வெக்டர் A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, இது மேக்ஸ்ல படிச்சிருப்போம், A வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் A வெக்டர். இதுதான் யூனிட் வெக்டர், ஓரலகு வெக்டருக்கான ஃபார்முலா. இப்போ இங்க R12ன்றது தான் நமக்கு ஓரலகு வெக்டர். அதை எப்படி எழுதலாம்? R12 வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் R12 வெக்டர்னு எழுதும். இப்போ இந்த R12 என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம இதுல போய் சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த விசையை கண்டுபிடிக்க முடியும். இந்த R12 கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல ஏற்கனவே படிச்சிருக்கோம், வெக்டர்களின் முக்கோண விதி, வெக்டர் கூட்டலின் முக்கோண விதி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் முக்கோணம்னு எடுத்துக்குவோம். இது A வெக்டர், இது B வெக்டர்னா இந்த இந்த ரெண்டு பக்கங்களையும் கூடுதல் மூன்றாவது பக்கம், அதாவது R is equal to A plus B. இதுதான் வெக்டரின் முக்கோண விதி, வெக்டர் கூட்டலின் முக்கோண விதி. இப்போ இதே பேஸ் பண்ணி தான் இங்க பார்க்க போறோம். சரியா? இப்போ இதோட டைரக்ஷன் மார்க் பண்ணிக்கலாம். இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ இதை எப்படி எழுதலாம்? வெக்டர் கூட்டலின் முக்கோண விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்னா, R1 வெக்டர் பிளஸ் R12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு R2 வெக்டர். இதுதான் வெக்டர் கூட்டலின் முக்கோண விதி. இரண்டு பக்கங்களின் கூடுதல் மூணாவது பக்கத்திற்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் இந்த வெக்டரின் முக்கோண விதி. அதே இதை பேஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இதுல R1 R2ங்கிறது என்னது, பொசிஷன் வெக்டர். பொசிஷன் வெக்டர் எப்பயும் எங்க இருந்து, இதோடைய ஆதி புள்ளியில இருந்து தான் நம்ம கொடுப்போம். ஓன்ற புள்ளியில இருந்து Q1 தொலைவு R1, ஓன்ற புள்ளியில இருந்து Q2 தொலைவு R2 எடுத்துக்கிறோம். இப்ப இந்த R12 இந்த மாதிரி செயல்படுது, இந்த திசையில செயல்படுது. இப்ப இந்த R12 கண்டுபிடிக்கணும்னா வெக்டர் கூட்டலோட முக்கோண விதியை பயன்படுத்துறோம். அதாவது R1 plus R12 is equal to R2. நமக்கு தேவையானது R12. அப்ப R12 வேணும்னா என்னன்னு எழுதுவோம், R2 minus R1. இது ஒன்னாவது ஈக்குவேஷன். சரியா? இப்போ Q1 புள்ளி மீது Q2 மின்னூட்டம் செலுத்தும் விசை எப்படி இருக்கும், F12 இருக்கும். அப்போ இதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, இது அதாவது R21 இப்படி இருக்கும். சரியா? சோ Q1 என்ற புள்ளி மீது Q2 விசை செலுத்தும் திசை எப்படி இருக்கும்னா R21 திசையில இருக்கும். அப்ப R21 கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம், R21 கண்டுபிடிக்கணும்னா இதுதான் R21 வெக்டர். சோ R2 வெக்டர் பிளஸ் R21 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு R1 வெக்டர். நமக்கு தேவை R21 வெக்டர். இதை எடுத்தோம்னா என்ன வரும், R1 மைனஸ் R2. இதுதான் நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 2ல இருந்து என்ன செய்யறோம்னா, R21 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த மைனஸை வெளியே எடுக்கிறேன், எடுத்தோம்னா என்ன வரும், R2 அதாவது R2 மைனஸ் R1 எழுதலாமா? இந்த மைனஸ் வெளியில் இப்ப பெருக்கி பாருங்க, கரெக்டா இருக்கும். மைனஸ் R2 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ இதுல ஜஸ்ட் மைனஸ் மட்டும் நம்ம வெளியில எடுத்தோம்னா R2 மைனஸ் R1 கிடைக்குது. இந்த R2 மைனஸ் R1ன்றது என்னது, நமக்கு R12. அப்ப R21 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் R12 கிடைக்குது. இதுதான் நம்ம மூணாவது ஈக்குவேஷன். புரியுதா? சோ இந்த R12 R21 இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சோம், வெக்டர் கூட்டலோட முக்கோண விதியை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப ஃபைனலா நமக்கு என்ன தெரியுது, R21 வெக்டரோட திசை R21 இந்த R12க்கு எதிர் திசையில செயல்படுது. இது இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா இது இந்த டைரக்ஷன்ல போகுதுன்றதுதான் இதோட மீனிங். இப்போ R12 கண்டுபிடிச்சிருக்கோம், R21 கண்டுபிடிச்சிருக்கோம். பாயிண்ட் நமக்கு தெரியும், ஃபோர்ஸ்ங்கிறது Q1 Q2 by R² தெரியும். அதாவது இங்க நான் என்ன எடுத்திருக்கேன், ஒன்லி எண் மதிப்பை மட்டும் எடுத்திருக்கேன். திசையில போட்டோம்னா ஓரலகு வெக்டரையும் சேர்த்து போடணும். ஆனா நான் இங்கே வெறும் எண் மதிப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். சரியா? அப்போ F is equal to K Q1 Q2 by R² தெரியும்.
இப்போ ஒரு மதிப்பு இருக்கணும்ல, கேயோட மதிப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், 1/4 எப்சிலான் நாட்னு சொல்றோம். இது பேர் என்னது, எப்சிலான், அதாவது வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்னு, அதைத்தான் எப்சிலான் நாட்னு சொல்றோம். சரியா? இந்த விடுதிறன்னா என்ன அப்படின்னு அடுத்த பாயிண்ட்ல பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எப்சிலான் நாட்டுங்கிறது, எப்சிலான் இந்த சிம்பிள் பேரு எப்சிலான். சோ எப்சிலான்ங்கிறது வெற்றிடத்தின் விடுதிறன். இதுக்கு ஒரு கான்ஸ்டன்டான மதிப்பு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா 8.85 × 10⁻⁻12 நியூட்டன் -1 மீட்டர் -2 கூலும் ஸ்கொயர். இதுதான் இதோட யூனிட், வெற்றிடத்தின் விடுதிறன். இப்போ இந்த எப்சிலான் நாட்டோட மதிப்பு தெரியும், இதுதான் அதோட மதிப்பு. இப்ப இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பையோட மதிப்பு தெரியும் 3.14 அல்லது 22/7. இந்த எல்லாத்தையும் போட்டீங்கன்னா கேயோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும்னா 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2 கிடைக்கும். எப்படி இந்த யூனிட் எழுதுனேன் இப்ப பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து கே கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப இதை இங்க கொண்டு போயிடலாமா, fr ஸ்கொயர் டிவைடட் பை q1 q2. f ஓட யூனிட் என்ன, நியூட்டன். rங்கிறது தொலைவு, அப்ப மீட்டர், ஸ்கொயர்னால மீட்டர் ஸ்கொயர். q1 ஓட SI யூனிட் கூலும், இங்க ஒரு கூலும். சோ கூலும் பவர் -2. அதைத்தான் நான் இங்க எழுதியிருக்கேன். சரியா? இந்த ஃபார்முலால இருந்து கூட கண்டுபிடிச்சுக்கலாம். சோ இந்த எப்சிலான்ங்கிறது வெற்றிடத்தின் விடுதிறன். இதோட மதிப்பு நம்ம இங்க போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு கேயோட மதிப்பு கிடைக்கும் 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2. இதுதான் மூணாவது பாயிண்ட் சொல்லுது. சரியா? இப்ப நாலாவது பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ இதே ஈக்குவேஷன் தான் F is equal to K Q1 Q2/R² எடுத்துக்கிறேன். இப்போ Q ஓட மதிப்பு Q1 Q2 ஓட மதிப்பு ஒரு கூலும்னு எடுத்துக்குவோம். உங்களுக்கு தெரியும் மின்னூட்டத்தோட SI யூனிட் கூலும்னு சொல்லுவோம். இதோட மதிப்பை ஒரு கூலும்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆர்ங்கிறது ரெண்டுக்கும் இடையில தொலைவு, அந்த தொலைவும் 1 மீட்டர்னு எடுத்துக்குவோம். இப்ப இந்த எல்லா மதிப்பையும் இந்த ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். கேயோட வேல்யூ தெரியும் இல்லையா, 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2. இது எல்லாத்தையும் இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இது என்னது, விசையின் எண் மதிப்பு. எண் மதிப்பு மட்டும் வேணும்னா கேக்கு பதிலா இந்த வேல்யூ, கேக்கு பதிலா இந்த வேல்யூ 9 × 10⁻9 இன்ட்டு Q1 ஓட வேல்யூ 1 கூலும், Q2 ஓட வேல்யூ 1 கூலும், R ஓட வேல்யூ 1 மீட்டர், சோ 1 ஸ்கொயர். இப்ப ஆன்சர் என்ன வரும், 9 × 10⁻9 யூனிட். ஃபோர்ஸோட விசையோட யூனிட் என்னது, SI யூனிட் நியூட்டன். அப்போ என்ன சொல்ல வர்றேன்னா மின்னூட்டத்தின் மதிப்பு ஒரு கூலுமாக இருக்கும்போது விசையின் மதிப்பு 9 × 10⁻9 நியூட்டன். இது எப்படி இருக்கு, 1 மில்லியன் டன், மிகப்பெரிய வேல்யூவா இருக்குது. எப்ப ஒரு கூலும்னு எடுத்துக்கிட்டாவே நமக்கு வேல்யூ எப்படி இருக்கு, 10⁻9. அவ்வளவு பெரிய வேல்யூ நமக்கு கிடைக்குது. எந்த வேல்யூ, விசையோட வேல்யூ கிடைக்குது. அதனால தான் நம்ம நடைமுறைக்கு பயன்படுத்தும் போது இந்த கூலும்ன்ற அளவுக்கு பதிலா மைக்ரோ கூலும். மைக்ரோ கூலும்னா என்னது, 10⁻⁻6, ரைட்டா, 10⁻⁻6. சோ மைக்ரோ கூலும் அல்லது நானோ கூலும் யூஸ் பண்றோம். நானோனா என்ன அர்த்தம், 10⁻⁻9. சோ இந்த 1 கூலும் யூஸ் பண்றப்ப நமக்கு விசையோட மதிப்பு ரொம்ப அதிகமா கிடைக்கிறனால நம்ம என்ன செய்யறோம்னா இந்த 1 கூலுமுக்கு பதிலா நடைமுறையில மைக்ரோ கூலும் அல்லது நானோ கூலும்ன்ற அளவுகளை நம்ம பயன்படுத்துறோம். இதுதான் நம்ம நாலாவது. வெற்றிடம். வெற்றிடம்னா என்னன்னு சொல்றேன், காற்றே இல்லாத நிலைதான் வெற்றிடம். அது வேக்யூம்னு சொல்றோம் இல்லையா. சோ வெற்றிடத்தில் விசையானது அப்படின்னா என்ன அர்த்தம், 2 புள்ளி மின்னூட்டங்களை ஒரு வேக்யூம்ல ஒரு வெற்றிடத்துல கொண்டு போய் வைக்கிறேன். அப்ப அதுக்கு இடையில செயல்படுற விசை எப்படி இருக்குன்னா 1/4πε0 Q1 Q2/R². இங்க விசைன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன சொல்றேன், இங்க எண் மதிப்பு எடுத்துக்கல, இது வெக்டர் குவான்டிட்டியாக எடுத்துக்கிட்டதுனால தான் இந்த ஓரலகு வெக்டரை சேர்த்து போட்டிருக்கேன். புரியுதா? சோ 1/4πε0 Q1 Q2R² R12 வெக்டர். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எப்சிலான் நாட்டுங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். வெற்றிடத்தின் விடுதிறன், அதோட மதிப்பு கூட 8.85 × 10⁻⁻12 படிச்சிருக்கோம். சரியா? இப்போ இது இந்த விசை எப்ப செயல்படுது, இத ஒரு ஊடகத்துல ஒரு வெற்றிடத்துல வைக்கிறப்ப இந்த மாதிரி விசை செயல்படுதுன்னு பாக்குறோம். சப்போஸ் அதை வேற ஊடகத்துல வைக்கிற, ஊடகம்னா என்ன சொல்ல வர்றோம்னா வாட்டர் ஊடகமா இருக்கலாம், நீர் ஊடகத்துல வைக்கலாம், கண்ணாடி ஊடகத்துல வைக்கலாம். அப்போ அந்த 2 மின்னூட்டங்களுக்கான விசை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 1/4πε. இது பேர் என்னன்னா ஊடகத்தின் விடுதிறன்.
இது பேர் என்ன சொன்னேன்? வெற்றிடத்தின் விடுதிறன். இது பேரு வெற்றிடத்தின் விடுதிறன், இது ஊடகத்தின் விடுதிறன். இப்ப வெற்றிடத்தில் வைக்கிற போது என்ன விசை, அப்ப வெற்றிடத்தின் விடுதிறன். ஊடகத்துல வைக்கிறப்ப என்ன விசை, அப்ப ஊடகத்தின் விடுதிறன். இதுதான் இங்க கான்செப்ட். அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த எப்சிலான்றது எப்பயுமே எப்சிலான் நாட்டை விட அதிகமாகத்தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊடகத்தின் விடுதிறன் வெற்றிடத்தின் விடுதிறனை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றதுதான் இங்க மீனிங். இப்ப இங்க இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்களேன். இப்ப இந்த ஃபோர்ஸ் இருக்கு, விசை இங்க இருக்கு. இது எதுக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த எப்சிலான், ரைட்? இது 1/ன்னு எழுதியிருக்கேன் இல்லையா? இப்போ இங்க பாருங்க, எப்சிலான் வந்து அதிகமாக இருக்கும். எப்ப? இந்த எப்சிலான் நாட்டை விட அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கான். அப்ப ரெண்டும் எதிர் தகவலா இருக்கு. அப்ப இது அதிகரிச்சுச்சுன்னா இது கண்டிப்பா குறையும். அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே செயல்படும் விசை வெற்றிடத்தில் இரு மின்னூட்டங்களுக்கு இடையே நடைபெறும் விசையை விட குறைவாக இருக்கும் அப்படின்றதான் இங்க கான்செப்ட். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் விடுதிறன், வெற்றிடத்தின் விடுதிறன்னா என்ன, ஊடகத்தின் விடுதிறன்னா என்ன, வெற்றிடத்தில் விசை எப்படி இருக்கு, ஊடகத்தில் விசை எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனா விடுதிறன்னா என்னன்னே நம்ம பார்க்கவே இல்லையே. விடுதிறன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு வெற்றிடம் அல்லது காற்று ஊடகம்னு வச்சுக்கோமே. இந்த காற்று ஊடகத்துல ரெண்டு புள்ளி மின்னூட்டங்களை வைக்கிறேன். Q1 Q2ன்ற இரண்டு புள்ளி மின்னோட்டங்களை செயல்படுது. இது வந்து என்ன ஊடகம்? இது நீர் ஊடகம்னு வச்சுக்குவோம், சரியா? இந்த நீர் ஊடகத்திலையும் இந்த பிளஸ் Q1 சார்ஜையும் Q2ன்ற இன்னொரு சார்ஜையும் வைக்கிறேன். இப்ப என்ன மீனிங் அப்படின்னா, இங்க என்ன சொன்னேன்? ஊடகத்தின் விசை வெற்றிடத்தின் விசையை விட குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த Q1 வந்து Q2 மீது ஒரு விசையை செயல்படுத்துமா? அந்த விசையை நம்ம Fன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி இங்க Q1ங்கிறது இந்த Q2 மீது ஒரு விசையை செயல்படுத்துமா? அத F பிரைம்னு வச்சுக்குவோம், சரியா? F டேஷ்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன மீனிங்னா, F டேஷ்ங்கிறது F விட குறைவாக இருக்கும். அதுதான் இங்க இதோட மீனிங் என்னன்னு பாக்குறோம். அப்ப இந்த காற்று நீருங்கிறது என்னது? ஊடகம். இந்த காற்று ஊடகத்துல செயல்படும் விசையானது நீர் ஊடகத்தின் மீது செயல்படும் விசையை விட அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாட்டி என்ன சொல்றோம்னா, நீர் ஊடகத்தின் விசை காற்று ஊடகத்தின் விசையை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல இருந்து விடுதிறன்னா என்னன்னா, என்ன சொல்றோம்னா, விடுதிறன் ஊடகத்தை சார்ந்து காண, ஊடகத்தின் தன்மையை பொறுத்து இருக்கும். அது இரண்டு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையான விசையை பாதிக்கிறது. ஏன் பாதிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காற்று ஊடகத்தோட விசை நீர் ஊடகத்தின் விசையை விட அதிகமாக இருக்கும், அல்லது நீர் ஊடகத்தின் விசை F பிரைம் காற்று ஊடகத்தின் விசையை விட கம்மியாக இருக்கும். இதுதான் இந்த விடுதிறனை பத்திய இந்த 5th பாயிண்ட். சோ நல்லா பாருங்க. முதல் வெற்றிடத்துல விசை எவ்வாறு செயல்படுது, ஊடகத்துல விசை எவ்வாறு செயல்படுது, வெற்றிடத்தின் விடுதிறனுக்கும் ஊடகத்தின் விடுதிறனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு காற்று ஊடகத்துல விசை எப்படி இருக்கு, நீர் ஊடகத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். விடுதிறன்னா என்னன்னு பார்த்தோம். இதுதான் இந்த 5வது பாயிண்ட்டுக்கு. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ரிலேஷன் இருக்கு. ஒப்புமை விடுதிறன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. எந்த லெட்டர்ல குறிக்கிறாங்கன்னா எப்சிலான் ஆர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெற்றிடத்தின் விடுதிறன், இது ஊடகத்தின். இதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எப்சிலான் பை எப்சிலான் நாட். இதுதான் இதோட ஃபார்முலா. சோ ஒப்புமை விடுதிறன் எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான். இப்ப இந்த எப்சிலான் ஆர் எப்ப 1 இருக்கும், எப்ப இந்த வெற்றிடமா இருந்துச்சுன்னா இந்த எப்சிலான் ஆர் 1 இருக்கும். எப்சிலான் ஆர் கிரேட்டரா இருக்கும், கிரேட்டர் தென் 1 எப்படின்னா ஊடகங்களா இருக்கிறப்ப கிரேட்டரா இருக்கும். இது ரெண்டு முக்கியமான பாயிண்ட். சோ திரும்பவும் சொல்றேன். எப்சிலான் ஆருங்கிறது ஒப்புமை விடுதிறன். அதோட ஃபார்முலா என்னன்னா எப்சிலான் பை எப்சிலான் நாட். இந்த எப்சிலான் ஆர் 1 இருக்கும் எப்போ வெற்றிடமா இருந்துச்சுன்னா 1 இருக்கும், ஊடகமா இருந்துச்சுன்னா இது கிரேட்டர் தென் 1 இருக்கும். இதுதான் இந்த 5th பாயிண்ட்ல ஜஸ்ட் விடுதிறனை பத்தி மட்டுமே சொல்லியிருக்கோம். இந்த கூலும் விதியையும் நியூட்டனோட ஈர்ப்பு விதியையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. சோ கூலும் விதி என்ன சொல்லுதுன்னா, நிலை மின்னியல் விசை இரு மின்னூட்டங்களின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவிலும் தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்குதுன்னு சொல்றோம். அதாவது F is proportional to Q1 Q2 by R square. இங்க இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை எடுக்கிறதுக்காண்டி Kங்கிற கான்ஸ்டன்ட்டை கொடுக்குறோம். அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ 1/4 pi epsilon naught. இது வரைக்கும் தெரியும். இப்போ நியூட்டனோட ஈர்ப்பு விதி என்ன சொல்லுதுன்னா, ஈர்ப்பு விசை
இரண்டு நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கிடையான தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும்னு சொல்லியிருக்கு. சரியா? இதுதான் ஈர்ப்பு விதி. இது கூலும் விதி. நிலைமின்னியல் விசை, இது ஈர்ப்பு விசை. இதை பத்தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. இங்க இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை எடுக்கிறதுக்கு ஜிங்கிற கான்ஸ்டன்ட் கொடுக்குறேன், இங்க கேன்ற கான்ஸ்டன்ட் கொடுக்குறோம். அது இங்க கவரும் விசையாகவும் இருக்கலாம், இல்லது விலக்கு விசையாகவும் இருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்? அதாவது உங்களுக்கு தெரியும், ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விலக்கும், வேறின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும்னு தெரியும். அதனால இது கவரும் விசையாகவும் இருக்கலாம், விலக்கு விசையாகவும் இருக்கலாம், அட்ராக்டிவாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்கலாம். ஆனா இது கவரும் விசை, அட்ராக்டிவ் ஃபோர்ஸா மட்டும்தான் இருக்கும். அடுத்து மூணாவது பாயிண்ட், உங்களுக்கு கே வேல்யூ தெரியும். கேங்கிறது என்னது? கேயோட வேல்யூ என்னது? 1/4πε, வெற்றிடத்தின் விடுதிறன். இதோட மதிப்பு தெரியும். இதை நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா கே வேல்யூ 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் C-2 அப்படின்னு கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா இது ஈர்ப்பு மாறிலி, இது ஒரு கான்ஸ்டன்ட் 6.626 × 10⁻⁻11 அப்படின்னு சொல்றேன். சரியா? இப்போ இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா இது 10⁹9, இது 10⁻−11. அப்ப எது அதிகம்? கே தான் அதிகம். சோ கேங்கிறது ஜியை விட ரொம்ப அதிகமான வேல்யூவா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது நாலாவது பாயிண்ட் என்ன சொல்றோம்னா, இந்த கேங்கிறது ஃபார்முலா 1/4πε. இது பேர் என்னது? எப்சிலான்ங்கிறது விடுதிறன். அப்போ இது ஊடகத்தின் விடுதிறன். எப்சிலான் நாட்டுனா வெற்றிடத்தின் விடுதிறன், எப்சிலான்னா ஊடகத்தின் விடுதிறன். கேங்கிறது விடுதிறனை பொறுத்தது. அதாவது காற்று ஊடகத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும், நீர் ஊடகம், கண்ணாடி ஊடகம், ஒவ்வொரு ஊடகத்துக்கும் வேற வேற விடுதிறன் மதிப்பு இருக்குது. அதனாலதான் கேயோட மதிப்பு ஊடகத்தின் தன்மையை பொறுத்து காணப்படும். இங்க ஊடகமே கிடையாது. அது நீ ஏர்ல வச்சாலும் சரி, அது காற்று ஊடகத்துல பார்த்தாலும் விசை ஒரே மாதிரிதான் இருக்கும். நீர் ஊடகத்துல வச்சு பார்த்தாலும், கண்ணாடி ஊடகத்தின் தன்மையை சார்ந்தது கிடையாது. எது? இந்த ஈர்ப்பு விசை. ஈர்ப்பு விசை ஊடகத்தின் தன்மையை சார்ந்தது அல்ல, ஆனால் நிலைமின்னியல் விசை ஊடகத்தின் தன்மையை பொறுத்தது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கேயோட வேல்யூ விடுதிறனை பொறுத்தது. விடுதிறன் ஒவ்வொரு ஊடகத்துக்கும் வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். அதனால தான் இது ஊடகத்தின் தன்மையை பொறுத்து மாறுபடுகிறது. அடுத்தது Q1 மின்துகளின் மீது Q2 செலுத்தும் விசை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் Q1 மின்னூட்டம், இது Q2 மின்னூட்டம். இது என்னது? F1 F21, அதாவது Q2 மின்துகளின் மீது Q1 செலுத்தும் விசை. அடுத்தது இது என்னன்னு சொல்றோம்? Q1 மின்துகளின் மீது Q2 செலுத்தும் விசைனா இதை F12 எழுதும். சரியா? இதுக்கு ரெண்டுக்கு இடையில தொலைவு R. இது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த F12 எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, F12 வெக்டர் ஃபார்மேட்ல எழுதணும்னா K Q1 Q2 டிவைடட் பை R². இது மேக்னிடியூட், எண் மதிப்பை மட்டும்தான் கொடுக்கும். திசையை எது கொடுக்கும்? இந்த R2 கொடுக்கும். சரியா? இதுதான் Q1 மின்துகளின் மீது Q2 செலுத்தும் விசை F12. அதை இந்த மாதிரி எழுதுறோம். நம்ம ஏற்கனவே R21 மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது -R12 கண்டுபிடிச்சிருப்போம். ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், R21 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் R12 வெக்டர். இந்த வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்ப F12 இஸ் ஈக்குவல் டு K Q1 Q2 டிவைடட் பை R² மைனஸ் R12 வெக்டர். இந்த மைனஸை வெளியில எடுத்துடலாம். ஸோ மைனஸ் K Q1 Q2 பை R² R12. இதுதான் இதோட வேல்யூ. இது F12 ஓட வேல்யூ. இந்த வேல்யூ நமக்கு தெரியும், இதுதான் F21 வேல்யூ. So F12 vector is equal to minus of F21 vector. F12 is equal to minus of F21. இந்த மைனஸ்ங்கிறது எதை குறிக்குது? எதிர் திசையில இருக்கு. இது இந்த திசையில இருக்கு, இது இந்த திசையில இருக்கு. சோ இரண்டும் எதிர் திசையில் இருக்கு. அப்போ இது எந்த விதிக்கு உட்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்டனின் 3ஆம் விதிக்கு உட்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டுன்னு சொல்லி தெரியும். அதுதான் நியூட்டனின் 3ஆம் விதி. சோ F12 மைனஸ் F21 இதற்கு சமமான ஆனா எதிர் திசையில இன்னொரு விசை செயல்படுது. அதனாலதான் இது நியூட்டனின் 3ஆம் விதிக்கு உட்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு தெரியும் புள்ளி மின்னூட்டம்னா என்னன்னு பார்த்தோம். அது ஒரு கருத்தாக்கம் மட்டுமே, ஹைப்போதெட்டிக்கல் சார்ஜ், அது நேச்சுரலா கிடையாது.
ஆனா அதை எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையான தொலைவு அவற்றின் உருவத்திற்கு அந்த புள்ளி மின்னூட்டத்தோட சைஸை விட பெரிதாக இருந்துச்சுன்னா நம்ம புள்ளி மின்னூட்டம்ன்ற கான்செப்டை பயன்படுத்தலாம்னு தெரியும். இப்போ கூலும் வந்து F is proportional to Q1 Q2 by R squareன்ற ஒரு விதியை கொடுத்துட்டாருன்னு தெரியும். அது என்னது? இரண்டு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையே செயல்படும் விசையை பத்திய ஒரு விதி. இப்போ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் ப்ரூவ் பண்ணாரா அப்படின்னு பார்த்தா ஆமா, F is directly proportional to Q1 Q2 by R squared. இதுதான் கூலும் விதி நமக்கு தெரியும். இந்த விதியை எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, முறுக்கு தராசு அதாவது டார்ஷன் பேலன்ஸ் அப்படின்ற அப்பாரட்டஸ் மூலமா தான் இந்த விதியை அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த அப்பாரட்டஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஒரு கிளாஸாலான ஒரு வெற்று ஊடகம். இதுல வந்து வெற்றிடம் தான் இருக்கு, அதாவது இதுக்குள்ள காற்றே இல்லை, வெறும் வேக்யூம், வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு கிளாஸ், ஒரு சிலிண்டரிக்கல் கிளாஸ் டியூப் மாதிரி இருக்குது. இப்ப இதுல வந்து இது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல ஒரு கண்ணாடி தண்டு வச்சிருக்காங்க. இந்த கண்ணாடி தண்டோட மேல் முனையில அதாவது மெட்டலாலான ஒரு அளவுகோல் இருக்கு. இதான் இந்த அளவுகோல். இந்த அமைப்புக்குள்ளதான் இந்த ஸ்பிரிங் இருக்கு. சரியா? சோ இந்த ஸ்பிரிங்ல ஒரு குறிமுள் இணைச்சிருக்கு. இந்த குறிமுள்ளோட ஒரு முனை இந்த மெல்லிய டார்ஷன் இந்த வயர் மூலமா, இந்த ஃபைபர் மூலமா இணைச்சிருக்கும். இந்த ஃபைபர் ஒரு நீடில் கிடைத்தளமான குறிமுள்ளோட இணைஞ்சிருக்கு. இந்த குறிமுள்ளோட ஒரு முனையில பீன்ற ஒரு புள்ளி மின்னூட்டம், பீன்ற ஒரு இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்பியரும் இருக்குது. இது எதுக்குன்னா, இந்த பேலன்ஸ் பண்றத ரெண்டை கிடைமட்டமா வைக்கணும்னா என்ன செய்யணும்? அப்ப இதுக்கு ஈக்குவலான இன்னொரு வெயிட் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காண்டிதான் இது ஜஸ்ட் இந்த பீன்ற மெட்டல் ஸ்பியரை பேலன்ஸ் பண்றதுக்கான இது இருக்கு. இதுதான் என்னன்னு சொல்ற கிடைமட்ட குறிமுள்னு சொல்றேன். இப்ப ஏங்கிற இன்னொரு மெட்டல் ஸ்பியரையும் வச்சிருக்காங்க. இப்ப ப்ரொசீஜர் இதுதான் இதோட அமைப்பு. இப்ப இந்த ஸ்கேல், இங்க ஒரு ஸ்கேல் இருக்கு, இங்க ஒரு ஸ்கேல் இருக்கு இல்லையா? சோ இந்த ஸ்கேல் மூலியமா இந்த முறுக்கு தராசு, சோ அப்ப என்ன செய்யறோம்னா, இந்த குறிமுள்ளானது நகர்றப்ப இந்த தண்டு இருக்குல்ல, இந்த வயர் என்னாகும்? ட்விஸ்ட் ஆகும். அந்த முறுக்கு திறன் மூலமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? விசையை கண்டுபிடிக்கலாம். அதுக்குதான் இது விசையை கண்டுபிடிக்கிறதுக்கான அளவுகோல். இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இரண்டு விலக்கு விசை அடைகிறப்ப ரெண்டும் நகரும் இல்லையா? அப்போ இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையேயான தொலைவை அளக்க பயன்படுது. இது வந்து விசையை அளக்க பயன்படுது. இந்த பார்ட் இந்த இதுக்குள்ள இருக்கும். சரியா? சோ இது வந்து விசையை அளக்க பயன்படுது. இது இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையான தொலைவை அளக்க இந்த ஸ்கேல் பயன்படுது. இப்ப ப்ரொசீஜர் என்னன்னு பார்ப்போம். இங்க ஏன்ற ஒரு மெட்டல் ஸ்பியர் இருக்கு, பீன்ற இன்னொரு மெட்டல் ஸ்பியர் இருக்கு. இது ரெண்டும் மின்னூட்டம் படாத நிலையில வச்சிருக்கோம். அப்ப ஏதாவது விலக்கு விசை அல்லது கவரும் விசை எதுவுமே நடக்காது. அப்ப என்ன செய்யறோம்னா, இந்த ஏன்ற உலோக உருளையை வெளியே எடுக்கிறோம். மெட்டல் ஸ்பியரை எடுத்து நம்ம உராய்வுக்கு உட்படுத்துறோம். உராய்வுக்கு உட்படுத்தினா என்ன ஆகும்? மின்னூட்டம் பெறுது. சப்போஸ் இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பெற்றுறதுன்னு வச்சுக்குவோம். இப்ப மின்னூட்டம் பெற்ற உலோக கோளம் இப்படி கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, பீன்ற இதோட டச் பண்ண வைக்கிறாங்க. வச்சு விட்டு என்ன ஆகும்? இது வந்து சார்ஜே இல்லாம இருந்துச்சு, மின்னூட்டமே இல்லாம இருந்துச்சு. இப்ப இதை உராய்வுக்கு உட்படுத்தி மின்னூட்டம் பெற வச்சுட்டோம். இது ரெண்டையும் தொட வைக்கிறப்ப இதுல இருந்து சார்ஜஸ் இங்க போகுமா? அப்போ இதுவும் சார்ஜ் பெற்றுது. அப்ப இது என்ன செய்யுது? கியூன்ற மின்னூட்டத்தை இதுவும் பெறுது. இதுவும் ஒத்த மின்னூட்டங்களாக இருக்கனால இது என்ன ஆகும்? உங்களுக்கு தெரியும், ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். அப்ப என்ன செய்யுது? ரெண்டு க்ளோஸா இருந்தது, மின்னூட்டத்தை பெற்றொட்டி ரெண்டு விளக்குகிறது. விளக்குறப்ப அதுக்கு ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதாவது ஆர் டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்றாங்கன்னா இந்த ஸ்கேல் மூலியமா மெஷர் பண்றாங்க. இந்த உலோக உருளை விலக்கு விசையினால இப்படி இருந்தது இப்படி போகுது. அப்ப என்ன ஆகுது? ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அந்த ட்விஸ்ட தான் இந்த ஸ்கேல்ல மெஷர் பண்றோம். சரியா? இந்த வயரானது ட்விஸ்ட் ஆகுது. அதன் மூலியமா நம்ம விசையை தெரிஞ்சுக்கிறோம். சோ விசை வந்து அவர் என்ன பண்ணாரு? Q1 Q2 அளவுகளை மாத்தி வச்சாரு. இப்ப Q1 ஆயிருச்சா, அதாவது ஏவை வந்து உராய்வுக்கு உட்படுத்துறப்ப Qன்ற சார்ஜ பெறுது. அது வந்து பியோட சேர்றப்ப என்ன ஆகும்? இந்த Q ஆனது பாதியா குறைஞ்சிரும். Q ஆனது Q/2 போகும். எப்ப ரெண்டு கான்டாக்ட் ஆகி விலகுறப்ப. அடுத்தது இந்த சார்ஜை வெளியே எடுத்துடுறாரு. இந்த Q/2 சார்ஜை வெளியெடுத்து திரும்ப ஒரு உலோக உருளையோட கான்டாக்ட்ல வைக்கிறாரு. அப்ப என்ன ஆகும்? திரும்ப இது வந்து பகிரப்படும். அப்ப திரும்ப இது Q/4 ஆகும். இப்ப இதை கொண்டு வந்து வைக்கிறாரு. மின்னூட்டங்களை பண்ணி இந்த
சோதனையை திரும்ப திரும்ப பண்ணி பார்த்துதான் கடைசியா என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாரு, F is directly proportional to Q1 Q2 by R squared. அதாவது நிலை மின்னியல் விசை இரண்டு மின்னூட்டங்களின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவிலும் தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் தியரிட்டிக்கலாவும் சொல்லியிருக்காரு, எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அப்பேரட்டஸ் பேரு தான் முறுக்கு தராசு. இந்த முறுக்கு தராசு மூலமா அந்த வயர் எவ்வளவு தூரம் ட்விஸ்ட் ஆகுது அப்படின்றது மூலமா விசையை அளந்தாரு. அந்த கோலம் எவ்வளவு தூரம் இடம்பெயர்கிறதுன்றது மூலமா அதோட டிஸ்டன்ஸையும் அளந்தார். இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி அவர் விசையோடைய ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாரு. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, கூலும் விதி என்ன சொல்லுது, இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையான விசையை பத்தி சொல்லுது. புள்ளி மின்னூட்டம்னா என்ன? உண்மையிலே புள்ளி மின்னூட்டம் கிடையாது. அப்ப எந்த கண்டிஷன்ல புள்ளி மின்னூட்டம் வைக்கிறோம்? இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையிலான தொலைவு அதோடைய உருவத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்ப நம்ம புள்ளி மின்னூட்டம்ன்ற கான்செப்டை கொண்டு வரலாம்னு சொல்லி பார்த்தோம். F is directly proportional to Q1 Q2 by R squareன்ற ஃபார்முலாவை பார்த்தோம். அந்த ஃபார்முலாவில் இருக்க ஒவ்வொன்றையும் நம்ம விரிவா பார்த்தோம். அதுல முக்கியமான கான்செப்ட் விடுதிறன்னு சொல்லி பார்த்தோம். வெற்றிடத்தின் விடுதிறன்னா என்ன, ஊடகத்தின் விடுதிறன்னா என்ன, ஒப்புமை விடுதிறன்னா என்ன, இதை எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், கூலும் விதிக்கும் நியூட்டனின் ஈர்ப்பு விதிக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடைசி இந்த கூலும் விதி நியூட்டனின் மூன்றாம் விதிக்கு எப்படி உட்படுதுன்னு பார்த்தோம். ஃபைனலா கூலும் விதி எக்ஸ்பெரிமெண்டலா எப்படி ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு, முறுக்கு தராசுன்ற அப்பேரட்டஸ் மூலமா ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுன்றத பார்த்தோம். இதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்தது. நீங்க ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க, கண்டிப்பா புரியும். டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.